ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெசிஃபை யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன பார்ட் டைமர்ஸ் அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல தனுஜா, ஞானேஸ்வரி இவங்க லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் சம்பத்குமார். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயின் வந்து இன்ட்ரோவெட், ஒரு ஹீரோயின் வந்து எக்ஸ்ட்ரோவெட். இன்ட்ரோவெட் பொண்ணுக்கு வந்து வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அப்பா கிடையாது, சித்தப்பாவோட வளர்ப்புல தான் வளர்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனாலேயே அவங்களுக்கு பெருசா அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதே அப்படியே ஆப்போசிட்ல அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டோட பொண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு. பட் ஆனா அவங்களுக்கு அவங்களே சம்பாதிச்சு ஒரு பெரிய பிசினஸ் உமனா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஆசை. ஸோ அதனால வீட்டை விட்டு தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த ரூம்ல நம்ம இன்னொரு ஹீரோயின் வந்து ரூம்மேட்டா போறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே முதல்ல சந்திச்சிருப்பாங்க. ஆனா அதுல சண்டை தான் நடந்திருக்கும். இப்போ இந்த ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரே வீட்டுல தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, ரெண்டு பேருமே அவங்க நினைச்சதை நடத்துறாங்களா இல்லையான்னு பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜான்ரா. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பர்ஸ்பெக்ட் தோன்றது, இந்த ரெண்டு லீடா நடிச்ச ரெண்டு பொண்ணுங்களுமே ரொம்ப நீட்டா அவங்க கேரக்டர் வந்து அழகா ப்ளே பண்ணிருப்பாங்க. குறிப்பா அந்த இன்ட்ரோவர்ட்டான வர பொண்ணு வந்து ரொம்பவே அழகா நடிச்சிருந்தாங்க. அடுத்த பர்ஸ்பெக்ட் தோன்றது, ஒரு சில இடங்கள்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் சில டயலாக்ஸ்மே வந்து கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் செட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, சீரிஸோட தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. சிங்கும் இல்ல, அந்த கொடுத்தவங்க வாய்ஸ்க்கு அந்த கேரக்டருக்கும் ஒட்டவே இல்லை. நிறைய இடங்கள்ல காமெடி அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கிரிஞ்சா எடுத்து வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து 4 லேடிஸ் வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஏதாவது அந்த ஹீரோயினை வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப போரான சீன்ஸ். இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போதைக்கு 4 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. வாரம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க போல. பட் ஆனா இந்த 4 எபிசோட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணி ஃபுல்லா பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும் இல்ல. ஆனா அந்த தாட் வந்து இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான சீரிஸ் தான். ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.